சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் இருவரும் அதிர்ச்சி சம்பவங்கள் உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளரும் நாட்டின் மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரியுமான அலி லாரிஜானி இஸ்ரேல் நடத்திய இரவு நேர வான்வழி தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மைய இயக்குனர் ஜோ கென் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக ராஜினாமா செய்துள்ளார். இந்த இரு சம்பவங்களும் போரின் தீவிரத்தை மேலும் அதிகரித்துள்ளன. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் தெஹ்ரான் அருகே நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதலில் 67 வயதான அலி லாரிஜானி உயிரிழந்திருக்கிறார். அவருடன் அவரது மகன் மற்றும் பாதுகாவலர்களும் உயிரிழந்தனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதே தாக்குதலில் ஈரானின் பாராமிலிட்டரி படை தளபதி கோலாம் ரெசா சுலைமானியும் உயிரிழந்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரான் அரசு ஊடகங்களும் இருவரது மரணத்தையும் உறுதிப்படுத்தியுள்ளன. அலி லாரிஜானி ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த பின்னணி அரசியல் பிரமுகராக கருதப்படுபவர். உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த பிறகு லாரிஜானி நாட்டை நடத்தும் முக்கிய பொறுப்பில் இருந்தார். மேற்கு நாடுகளுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட அனுபவம் மிக்கவரான அவரது மறைவு ஈரான் அரசுக்கு பெரும் இழப்பாக கருதப்படுகிறது. இது போரில் ஈரான் தரப்பில் கமேனிக்கு பிறகு ஏற்பட்ட மிக உயர்மட்ட இழப்பு. இதுகுறித்து பேசியுள்ள ஈரான் ராணுவ தலைமை தீர்க்கமான, தடுக்கும் மற்றும் வருத்தமளிக்கும் பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படை ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி வரும் சூழலில் அலி லாரிஜானி உயிரிழந்திருப்பது ஈரானை மேலும் கோபப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவில் மற்றொரு பெரும் அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர்மட்ட அதிகாரியான ஜோ கென் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி ட்ரம்பிற்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். ஒரு ஓய்வு பெற்ற கிரீன் பெரட் வீரரும் ட்ரம்பின் நீண்டகால ஆதரவாளருமான கென்ட் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ராஜினாமா கடிதத்தில், என் மனசாட்சிப்படி ஈரான் போரை ஆதரிக்க முடியாது. ஈரான் அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தல் இல்லை. இந்த போர் இஸ்ரேல் மற்றும் அதன் அமெரிக்க லாபி அழுத்தத்தால் தொடங்கப்பட்டது என குற்றம் சாட்டியுள்ள அவர், அமெரிக்க இளைஞர்களை இந்த போரில் அனுப்பி உயிரிழக்க செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஈரான் உச்சத்தலைவர் கமேனியின் மறைவில் இருந்து தீவிரமடைந்த இந்த போர் தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் இருதரப்பில் தொடரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரான் பழிவாங்கல் தாக்குதல்களை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்குள் ஏற்பட்டுள்ள எதிர்ப்பு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அரசியல் அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. உலக அமைதியை மேலும் சீர்குலைக்கும் வாய்ப்புள்ள இந்த போரின் விளைவுகள் இன்னும் விரிவடையும் என அஞ்சப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.